அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2025வது வருடம் முடிவதற்குள்ளாக ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சம்பவம் ஒன்று நடக்க போகிறது அப்படின்னு கிரகநிலை மாற்றத்தின் காரணமாக ஜோதிட நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசிக்காரர்களுக்கு யார் தடுத்தாலும் இந்த பலன்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைச்சே தீரும் அப்படின்னே கூட சொல்லலாங்க. மேலும் அதனுடைய இந்த கிரக மாற்றத்தின் காரணமாக என்ன மாதிரியான நிகழ்வுகள் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகிறது, என்ன மாதிரியான பலன்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் கிடைக்கப்பெற போகிறது, இந்த 2025வது வருடம் முடிவதற்குள்ளாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, அந்த மாற்றங்கள் உங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்க பெற போகிறதா அல்லது தீமையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்க பெற போகிறதா அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு சிறப்புக்குரிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. வேலை தொடர்பாக முன்னேற்றம் உருவாகும். தங்களுடைய தொழில் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு லாபகரமான ஒப்பந்தங்களை பெறப்போகிறீங்க. தங்களினுடைய ஆற்றல் மற்றும் புத்திசாலித்தனத்தை முழுமையாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா எதிர்பார்க்கிறத விடவும் சிறப்பான முன்னேற்றத்தை உங்களால் பெற முடியும். தங்களுடைய குடும்பத்தினர் மீது நம்பிக்கை அதிகரிக்க செய்யுங்க. திட்டமிட்ட வேலை எளிதாகவே முடியும். தங்களுடைய வேலையை பிறரிடம் ஒப்படைக்க வேண்டாம். தங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒன்று. நண்பர்களுடன் சுற்றுலா செல்ல நீங்க திட்டமிடுவீங்க. மாணவர்களுக்கு உயர்கல்விக்கான முயற்சிகள் வெற்றியை தரும் அப்படின்னே கூட சொல்லலாம். அதே நேரம் தொழில் தொடர்பாக எடுக்கக்கூடிய முயற்சிகளில் லாபம் அடைய கடின உழைப்பு தேவைப்படுங்க. நீங்கள் முன்னோர் செய்த முதலீடுகள் மூலமாக லாபத்தை பெறப்போகிறீங்க. வெற்றி பெற்றவர்கள் மேலதிகாரிகளுடன் இணக்கமாக நடந்து கொள்ளவும் புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. சமூக பணிகளில் ஆர்வம் அதிகரிக்க செய்வீங்க. தங்களுடைய வேலையில் கவனத்தையும் செலுத்துவீங்க. உறவுகளை நான் சேர்த்து செல்வதன் மூலமாக குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவ ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி ஓரளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னே கூட சொல்லலாம். தங்களுடைய வேலையை முடிக்கிறதுல சரியான திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. எதுலேயுமே கொஞ்சம் நிதானத்துடன் செயல்படுறீங்க அப்படின்னா வெற்றி நிச்சயம். முடிந்தால் முதலீடு செய்கிறத இந்த நேரத்தில் தவிர்த்து கொள்ளுங்க. தங்களுடைய குடும்ப தொழில் தொடர்பாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எளிதில் தீர ஆரம்பிச்சிடும். குடும்பம் தொடர்பாக தங்களுக்கு வரக்கூடிய சில கெட்ட செய்திகளால் தங்கள் மனப்பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருங்க. எதிரிகள் தங்களுடைய வேலை தொடர்பாக தடைகள் அப்படி இல்லைன்னா தீங்கு செய்ய முயற்சிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. அதனால எதிரிகளிடம் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடும் எச்சரிக்கை உணர்வுடன் இருப்பதும் அவசியமாகிறது. அதே நேரம் சகோதரர்களினுடைய ஆதரவால் நிலுவையில் இருக்கக்கூடிய பணிகளை எளிதாக முடிக்க முடியுங்க. தங்களுடைய தொழில் தொடர்பாக சிறிய லாபத்திற்கான வாய்ப்புகள் பெறுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கு. தங்களுடைய வேலை மற்றும் தொழில் தொடர்பாக கடின உழைப்பு தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டங்க. தங்களுடைய வீட்டில் முக்கியமான விஷயங்கள் குறித்து நீங்கள் விவாதிக்கவும் செய்வீங்க. தங்களுடைய சமூக தொடர்புகள் அனைவருக்கும் எதிர்பார்த்த வெற்றியை தருங்க. நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கக்கூடிய பணிகளை முடிக்க சகோதரர்களினுடைய உதவி கிடைக்க பெறுவீங்க. பணியிடத்தில் எதிரிகளால் தொந்தரவு மற்றும் விமர்சனத்தை சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. தனக்கு தெரியாதவர்களுடன் பெரிய பண வர்த்தனை செய்வதை முற்றிலுமா தவிர்த்து கொள்ளுங்க. தங்களுடைய வருமானம் குறைவாகவும் செலவுகள் அதிகரிக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால நிதிநிலை பராமரிக்கிறதுல கூடுதல் கவனத்தை செலுத்துறது ரொம்ப நல்லது. தங்களுடைய சமூக பொறுப்பு அதிகரிக்க செய்யுங்க. குழந்தைகள் படிப்புல சிறப்பாக செயல்படுவாங்க. சமூக சேவையில ஆர்வத்துடன் நீங்க ஈடுபடவும் செய்வீங்க. கடினமான நேரத்தில் தங்களுடைய துணைவியின் முழு ஆதரவை பெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க. அதே நேரம் எப்படி வணிக பாடங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்க பெறுகிறதோ அதற்குண்டான தீவிர முயற்சிகள்லையும் நீங்கள் ஈடுபடுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது.
அதன் மூலமாக குறிப்பிடத்தக்க நன்மைகளை பெறுவதற்குண்டான வாய்ப்பும் இருக்கிறதுங்க. இருந்தாலும் தங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்துறதும் பேச்சில் மென்மையை கடைபிடிக்கிறதும் அவசியமாகிறது. காதல் வாழ்க்கையில் இணக்கமான சூழ்நிலை நிலவுங்க. பெரியவர்களினுடைய ஆதரவுடன் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க முயற்சி பண்ணுவீங்க. அரசு தொடர்பான உதவிகள் கிடைக்கும். எதிர்பாராத லாபங்கள் பெறுவதற்குண்டான வாய்ப்பு மற்றொரு புறம் இருக்கிறது. எதிர்பாராத சம்பவங்கள் நிகழும். அந்த சம்பவங்கள் தங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் இருக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். குழந்தைகளின் எதிர்காலம் தொடர்பான கவலைகள் ஏற்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருப்பது அவசியமாகிறது. அதே நேரம் சுப செலவுகள் ஏற்படலாம். வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்கவும் நேரிடுங்க. உத்தியோகம் தொடர்பான பயணங்கள் அடிக்கடி மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கூடுதல் கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அதிகப்படியான கோபம் உங்களுக்கு வெளிப்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. அதே நேரம் கூடுதலான பண வரவு உங்களுக்கு இருக்குங்க. பயணங்கள்னால பயணங்கள் செல்லக்கூடிய பட்சத்தில் பார்த்தீங்கன்னா சிறு நஷ்டமோ இல்லைன்னா உடல் அசதியோ உடல் சோர்வோ ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது. கொடுத்த வாக்க நீங்கள் எப்பாடுபட்டாவது காப்பாற்றி விடுவீங்க. வீண் பழி நீங்கும். சில்லறை சண்டைகள் சரியாகும். குடும்பத்தில் அமைதி குறையலாம். நிதானமாக பேசி பழகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பொருட்களை பாதுகாப்பாக வைக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறதுங்க. அதே நேரம் கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்கள் எல்லாமே கட்டுக்குள்ளே இருக்கும். அரசியல்வாதிகள் கோபமாக பேசுறதை தவிர்ப்பது நல்லது. மேல்மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். அதனால கவனமாக இருங்க. மாணவர்களுக்கு கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்க வேண்டியதாக இருக்கும். பெற்றோர் சொல்படி கேட்டு நடப்பது அவசியமாகிறது. புதிய பொறுப்புகள் இந்த காலகட்டத்தில் சேருங்க. கிடப்பில் போடப்பட்டிருந்த வேலைகளை எல்லாத்தையும் மும்முரமாக செய்து முடிச்சிடுவீங்க. ஊதிய விஷயங்களில் நல்ல மனநிலை இருக்கும். வியாபாரிகளுக்கு லாபம் ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டம். பணியாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கப்பெறுவீங்க. இலக்கியம், கதை, கவிதை துறைகளில் உள்ளவர்களுக்கு புகழ் கிடைக்கப்பெறுங்க. பங்குதாரர்கள் மூலமாக சில தொந்தரவுகளும் நேரிடலாம். பிள்ளைகளின் வளர்ப்பில் சற்று கவனத்தோடு இருப்பது அவசியமாகிறது. உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் உருவாகலாம். அதே மாதிரி சில நேரங்களில் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறையும். அதனால் கவனமாக இருப்பது அவசியம். வீண் வாக்குவாதங்கள் வேண்டாம். நண்பர்கள் மூலமாக அனுகூலங்களும் உருவாகலாம். அதே நேரம் காரிய அனுகூலம் உண்டாக வாய்ப்புகள் இருக்கிறது. மற்றவர்களுக்கு உதவ நீங்கள் முன்வருவீங்க. மனதில் இருந்த சஞ்சலங்கள் நீங்கி மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைக்கப்பெறுவீங்க. தங்கள் மீது குற்றம் சொல்ல நினைக்கிறவங்க அதனை விட்டுவிடுவாங்க. குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை காணப்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. சில அதிரடியான மாற்றங்கள் சேரலாம். அதே மாதிரி பதவி உயர்வுக்கு உரிய அறிவிப்பும் உங்களுக்கு சேரும். சிலரை பொறுத்த வரைக்கும் வெளியூர் மாற்றலும் வரலாம். அதே மாதிரி வாக்கு நாணயம் உண்டாக பெறலாம். முக்கிய நபர்கள் நட்பு கிடைக்கிறதுடன் அவர்களால் நன்மையும் உண்டாகுங்க. அடுத்தவரை பற்றி எந்த பேச்சும் பேசாம இருக்கிறது நல்லது. தொழில் வியாபாரம் தொடர்பாக கடுமையாக உழைக்க வேண்டியும் இருக்கலாம். உழைத்த உழைப்பிற்கு ஏற்று பலன் கிடைக்கப்பெறுவீங்க. பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மிகவும் கவனமாக எதையும் செய்யறது நல்லது. வீண் அலைச்சல், வேலை பளு ஆகியவை இருக்கும். பெண்களுக்கு கொடுத்த வாக்கு காப்பாற்றும் முயற்சியில் வெற்றி பெறுவீங்க. கலைத்துறையினர் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுக்களையும் பெறுவாங்க. அரசியல்வாதிகள் படிப்படியான வளர்ச்சியை காண்பாங்க. மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்கள்ல நேரடியாக கவனத்தை செலுத்துறது நல்லது. நினைத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம். பண வசதி கூடும். தெய்வ சிந்தனை அதிகரிக்கும். வாழ்க்கையில் இருந்த அதிருப்தி நீங்கி பிடிப்பு உண்டாக பெறலாம். எதிர்பார்த்த தகவல் சேரும். மேலும் இடமாற்றமும் உண்டாகுங்க. எதிர்பாராத திடீர் செலவுகளும் உருவாகலாம். அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் திடீர் செலவுகள் ஏற்படுங்க. எதிர்பார்த்த லாபம் குறையவும் ஆரம்பிக்கலாம். அதற்கு ஏற்றவாறு நீங்கள் திட்டமிட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. அதே நேரம் புதிய ஆர்டர்களுக்காக கூடுதலாக அலைய வேண்டியும் இருக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கடுமையாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். குடும்பத்தில் அடுத்தவர்களால் திடீர் பிரச்சனைகள் தலை தூக்கலாம். தங்களது கருத்துக்கு மாற்று கருத்து உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையில மனம் விட்டு பேசுறது நன்மையை தரும். பிள்ளைகளிடம் கவனமாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயரும். உடல் சோர்வு மனக்குழப்பம் நீங்க பெறுவீங்க. செலவு கட்டுக்குள்ள வைத்திருப்பது அவசியமாகிறது. அதே நேரம்
நேரம் தொழில் வியாபாரம் எதிர்பார்த்தபடி நடக்குங்க. கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க கவனமாக எதையும் செய்யறது நன்மையை தரும். தேவையான பண உதவியும் கிடைக்கப்பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சலும் ஏற்படலாம். முடிவில் எதிர்பார்த்தபடி காரியம் முடியுங்க. சக ஊழியர்கள் ஆதரவும் இருக்கப்பெறும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படுங்க. குடும்ப விஷயங்களை அடுத்தவர்களிடம் சொல்லி ஆலோசனை கேட்கிறத தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே நேரம் பெண்களுக்கு உடல் சோர்வும் திடீர் கவலைகளும் உண்டாக பெறும். வாகனங்களை இயக்கும் போது உபயோகப்படுத்தும் போது கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமாகிறது. அரசியல்வாதிகளுக்கு காரிய அனுகூலம் உருவாகலாம். மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெற எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க. மனதில் இருந்த சோர்வு நீங்கி உற்சாகம் உண்டாகும். எதிர்பார்த்த தகவல் சாதகமாக வரும். பணவரத்து கூடும். நண்பர்களும் நெருங்கியவர்களுக்கும் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுக்களை பெறுவீங்க. மேலிடத்தில் இருந்து தங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் சேரலாம். அதே மாதிரி படிப்படியான வளர்ச்சியை காண்பீங்க. வருமானம் நன்றாகவே இருக்கும். புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கப்பெறுவீங்க. மனதில் உற்சாகம் ஏற்படும். குடும்பத்தில் இருப்பவர்கள் சொல்வதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வது நல்லது. பொறுப்புகள் அதிகரிக்கலாம். மனதில் இருந்த பயம் நீங்கி துணிவு உண்டாக பெறுவீங்க. வீண் வாக்குவாதங்களையும் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எடுத்த காரியம் கைகூடும். விரோதிகளும் நண்பர்களாக மாறுவாங்க. மறைமுக எதிர்ப்புகள் விலக ஆரம்பிக்கும்.